டெல்லியில் தொடங்கியது 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த தமிழ் படம், சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருதுகளை வென்றது பார்க்கிங் படம். Escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise and generational tension in urban households. और इसी फिल्म के लिए निर्देशक और पटकथा लेखक श्री राम कुमार बालाकृष्णन को भी उनके सराहनीय कार्य के लिए रजत कमल से अलंकृत किया जा रहा है. பார்க்கிங் படத்தில் நடித்த MS பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. और बारी है तमिल फिल्म पार्किंग में अपने दमदार अभिनय के लिए श्री MS भास्कर को रजत कमल, सिल्वर लोटस. Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film. இசையமைப்பாளர் GV பிரகாஷுக்கு தேசிய விருது. வாத்தி திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக விருது பெற்றார். ஜவான் படத்திற்கான சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார் நடிகர் ஷாருக் கான். Actor and producer delivers a powerhouse performance in Jawan, bringing to life a hero who battles not only enemies, globally renowned. நடிகை ஊர்வசிக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. Strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றார் ராணி முகர்ஜி. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி vs நார்வே படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக விருது வழங்கப்பட்டது. பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். ராக்கெட் வேகத்தில் தொடர்ந்து உயரும் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு. கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து சவரன் 85,120 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள முதன்மை கணக்காளர் ஜெனரல் அலுவலகம் உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தலைமைச் செயலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் பொருள் என சோதனையில் தகவல். சுகுணா சிக்கன் மற்றும் வாங்லி சிக்கன் நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் வருமான வரி சோதனை. நாமக்கல், ஈரோடு, உடுமலைப்பேட்டை உள்பட 30 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை தீவிரம். மலையாள நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்விராஜ் ஆகியோரின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட். வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து சுங்க வரி ஏய்ப்பு செய்த புகாரில் சோதனை. துல்கர் சல்மான் வீட்டில் இருந்து 2 கார்களை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். பூட்டானில் இருந்து வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததால் நடவடிக்கை. கேரளாவில் மொத்தம் 30 இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை. மலப்புரம் மாவட்டத்தில் 11 கார்கள் பறிமுதல். கோழிக்கோட்டில் உள்ள கார் ஷோரூமில் சோதனை.
ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த விவகாரம். கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர். கரூரில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற எதிர்ப்பு. மாநகராட்சி ஊழியர்களுடன் முன்னாள் அமைச்சர் EMR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் வாக்குவாதம். மீனவர்கள் பிரச்சனை குறித்து தெரியாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் விஜய். பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா? தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். திமுக எம்பிக்கள் தங்கள் தொகுதிகளில் தங்கி மக்கள் பணி செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. ஒவ்வொரு எம்பிக்கும் தலா 4 சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து கொடுத்திருப்பதாகவும் தகவல். மத்திய அரசின் GST சீர்திருத்தம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். 8 ஆண்டுகளுக்கு முன்பே சீர்திருத்தங்களை மேற்கொள்ளாதது ஏன் என்றும் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட முயன்றவர்கள் கைது. அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நடப்பாண்டு கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் தகவல். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததாகவும் பெருமிதம். NLCக்கு ஆதரவாக செயல்பட்டால் தமிழக அரசுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுவேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. NDA கூட்டணியில் மீண்டும் இணையும்படி டிடிவி தினகரனை சந்தித்து வலியுறுத்தியதாக அண்ணாமலை பேட்டி. OPS-ஐயும் விரைவில் சந்தித்து பேசப்போவதாகவும் விளக்கம். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையில் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். கோடியக்கரையில் வெளி மாவட்ட மீனவர்கள் தங்கி மீன்பிடிக்க எதிர்ப்பு. மகாராஷ்டிராவில் இடைவிடாமல் வெளுத்து வாங்கும் கனமழை. உலக புகழ்பெற்ற அஜந்தா குகை நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு. GST வரி குறைப்பால் கார்களின் விலை குறைந்ததன் எதிரொலி. விலை குறைப்பு அமலுக்கு வந்த முதல் நாளிலேயே முன்பதிவு உச்சம். ஐநாவில் நிலவும் நிதி பற்றாக்குறையால் 20% ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு. ஐநாவுக்கு அமெரிக்க அரசு வழங்கி வந்த நிதியை குறைத்ததால் கடும் நெருக்கடி. இந்தியா A அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் திடீர் விலகல். துருவ் ஜுரேலை கேப்டனாக அறிவித்தது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்.